எல்லாருக்கும் காலை வணக்கம். இப்போ யோகா குருவில் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்திருக்கிறேன். இப்போ நீங்கள் எல்லா முத்திரைகள் தெரிஞ்சிருக்கீங்க. இதில் எல்லா முத்திரை, சின் முத்திரை, சஞ்சீவினி முத்திரை, இந்த மாதிரி முத்திரைகள் நிறைய தெரிஞ்சிருக்கீங்க. ஆனால் இதில் சிறந்த முத்திரை கேச்சரி முத்திரை. ஒன் ஆஃப் த கிங் கேச்சரி முத்திரை. இந்த கேச்சரி முத்திரை நீங்கள் கற்றுக்கினா உங்களுடைய பிளட் சர்க்குலேஷனும் உங்களோட ஆயுசு எல்லாமே ப்யூரிஃபை ஆகும். அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் அட்வான்ஸாக செய்யாதீங்க. பார்த்துக்கிட்டு யாரென்னா குரு இருக்கும்போது அவங்கக்கிட்ட போய்ட்டு கற்றுக்குங்க. என்கிட்ட வந்தாலும் நான் கற்றுக் கொடுக்குறேன். எங்களுக்கு ஃபோன் பண்ணால் நான் சஜஷன் சொல்கிறேன். கேச்சரி முத்திரை உங்கள் கபாலத்தில் இருக்கிற தண்ணி கிடைக்கும். அந்த அமிர்தம் சொர்க்கத்தை சுரக்க வைக்கிற கேச்சரி முத்திரை. இந்த கேச்சரி முத்திரை படிப்படியாக தான் செய்யணும். உடனடியாக செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அதனால் இந்த நாக்கு உள்ளே இருக்கிற சிறு நாக்கு பின்னாடி போயிடணும். பின்னாடி போயிட்டு உள்ளே இருக்கிற அந்த உம்ம நீர் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மெடிடேஷனில் அந்த நாக்கு, அந்த சிறு நாக்கு பின்னாடி அந்த லம்பி அது உள்ளாடி அனுப்பிச்சிட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணால் தண்ணி சுரக்கிட்டே இருக்கும். இது ஃபுல் கேச்சரி முத்திரை கற்றுக்கணுன்னா குறைஞ்சது 10 வருஷம் ஆகும். நீங்கள் நல்லா முயற்சி எடுத்தால் 3 வருஷத்தில் முடிக்கலாம். அதனால் குருக்கிட்டேருந்து மட்டும்தான் கற்றுக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நாக்கு நல்லா நீட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது நாக்கு நரம்பு இருக்கும். அந்த நரம்பு ஃபுல்லாக பயப்படணும். பாருங்கள், இந்த நரம்பு நம்ம நிம்ம அது டெவலப் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நரம்பை நல்லா ப்ரெஸ் பண்ணணும். நல்லா ஒரு 100 தடவை ப்ரெஸ் பண்ணணும். டெய்லி பண்ணிகிட்டே இருக்கணும். அதே தான் சாதனான்றது நிலக்கடையாக இருந்து சாதனை பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணோம். பண்ண அப்புறமா உள்ளே அமுச்சிட்டு சிறுநாக்கு அந்த லம்பி உள்ளே போயிட்டு அந்த சிறுநாக்கு பின்னாடி வச்சுட்டு அப்படியே சுவாசம் இழுக்கணும். நீங்கள் செய்ய 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 அந்த தண்ணி உம்ம நீர் அப்படியே உள்ளே போயிடும். உள்ளே இருக்கிற ஜீரணமாகாத இந்த குப்பை இருந்தாலும் ஜீரணம் பண்ணிவிடும். பஸ்வம் மாதிரி பண்ணிவிடும். இது
யோகா குருங்களுக்கு எல்லாருமே சொல்கிறேன். நான் எல்லாருமே கண்டிப்பாக கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நிச்சயம் இந்த நாக்கை வந்து உள்ளே அமுச்சிட்டு அந்த லம்பி அந்த சிறுநாக்கு பின்னாடி எவ்வளோக்கு எவ்வளோ அனுப்புகிறீங்களோ அது உள்ள ஒரு சிறுநாக்குக்கு பின்னாடி ஒரு ஒரு நரம்பு இருக்குது. அந்த நரம்பை வந்து இந்த நாக்கால் வந்து நல்லா சுவைப்பணும். சுவைப்ப தண்ணி வந்துகிட்டே இருக்கும், சுரத்துட்டே இருக்கும் தண்ணி. அந்த தண்ணி போக உங்களுக்கு வந்து ஹெல்த்து வந்து அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் வந்து குருவை வச்சுக்கிட்டு செய்யணும். உங்களுக்கு வந்து எதுனா கேட்கணுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி தாராளமாக கேட்கலாம். இது குரு இல்லாத நீங்கள் செய்யாதீங்க. இது எல்லாருமே செய்வீங்கன்னு சொல்லி நான் மனமார்ந்த வேண்டிக்கிறேன். எல்லாம் இது வந்து ரொம்ப கஷ்டமானது கிடையாது, ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்கணும், ரொம்ப கஷ்டமானது. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாக்கு வந்து நல்லா நீட்டி மூக்கு டச் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்து. அதுக்கப்புறம் வந்து அந்த நாக்கு வந்து நல்லா வெளியே வந்து கையிலேயே பிடிச்சிக்கலாம். நீங்கள் கையில் பிடிச்சிட்டு டெய்லி ஒரு 20 டைம்ஸ் இழுக்கணும். பாருங்கள். அடுத்தது வந்து இது பேசிக். இது பேசிக் பண்ண உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு அடையாளம் வந்து இந்த மூக்கு டச் பண்ணுறது வந்து டச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து உள்ளே போயிட்ட அந்த லென்த்து வந்துட்ட மாதிரி உங்களுக்கு வந்து அடையாளம். அந்த லம்பி இருக்குது பார்த்தீங்களா, பாருங்க. இது இந்த லம்பி ஆனால் அந்த சிறுநாக்கு பின்னாடி அனுப்பிச்சிட்டு நீங்கள் அந்த மெடிடேஷனில் உட்காந்தா ஏகாந்திரதா நிசப்தமான இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மெடிடேஷன் பண்ணால் உங்களுக்கு ஆரோக்கியம் நிறைய நீடிக்கும். எல்லாருக்கும் வணக்கம்.